மெயின் டிஷ் போன்லெஸ் தான் இது. 2 பெரிய பீஸ் வச்சுருக்காங்க. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் தெரியுமா ஆச்சுன்னா பாருங்கள், எவ்வளோண்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டிலேருந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது ரம்ஜான் ஸ்பெஷல்ன்னும் போது நிறைய ஹோட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ் வந்து ஈவினிங் டைமில் வந்து கொடுப்பாங்க, இந்த நோன்பு திறக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக. ஸோ அதில் நான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டிலேருந்து வாங்கியிருக்கேன். அது என்ன ஸ்பெஷல், அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பாக்ஸ் இது தான். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பாக்ஸ் கூடவே ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஹலீமு. அதுக்கப்புறம் இது என்ன, சிக்கன் கிரேவி. நெக்ஸ்ட்டு குலாப் ஜாமுன். அதுக்கப்புறம் பாயசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்டாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பரோட்டா கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸ் பரோட்டா, நல்லா சூடாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது பார்த்தா, தர்பீஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன சின்ன பீஸாக. நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சிக்கன், பார்பிக்யூ சிக்கன் 1/4 பீஸ் வச்சுருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாவ், மயோனைஸ் நல்லா திக்காக இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் சிக்கன் தான் இருக்குது. சிக்கன் 65 2 பீஸ் மீடியம் சைஸ் வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தா சின்ன கவராக இருக்குது. ஒரே ஒரு சின்ன டேட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹலீம் டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலீம் வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. காரமும் சரி, அந்த மசாலாவும் சரி, ரொம்பவே கம்மியாக லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. அந்த மட்டன் ஹலீம் கிடையாது, இது சிக்கன் ஹலீம். இது அந்த சிக்கனும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை, லைட்டாக அப்படியே லைட்டாக தான் மிக்ஸ் ஆகிருக்கு. சிக்கனோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஓகே, டேஸ்ட் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பரோட்டா சாப்பிட்லாம். பரோட்டாவுக்கு வந்து சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. பரோட்டா சிக்கன் கிரேவி இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் தெரியுமா ஆச்சு? கிட்டத்தட்ட 50 நாள் ஆகுது. அப்படியே இந்த கிரேவியில் டிப் பண்ணி அப்படி பெரட்டி அருமையாக இருக்குது. பரோட்டா சிக்கன் கிரேவி 2 பெரிய பீஸ் வச்சுருக்காங்க. சிக்கன் பீஸோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சிக்கன் கிரேவி பரோட்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். சிக்கனும் சூப்பராக வந்திருக்கு. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது கிரேவியில். நெக்ஸ்ட்டு வந்து பார்பிக்யூ சிக்கன் வந்து 1/4 பீஸ் வச்சுருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம மெயின் டிஷ் மயோனைஸ். சிக்கன் செம்மையாக வந்திருக்கு, அப்படியே கரையுது. இந்த மைனஸ்க்கும் அதுக்கும் அப்பா டேஸ்ட்டு தூக்குது. சும்மா சொல்லக்கூடாது, மயோனைஸ் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நல்லா திக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும்.
செம்ம. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. போன்லெஸ் தான் இது. செம்மையாக வந்துருப்பாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் மைனஸோடு டேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஆஸ் யூஷுவல் சிக்கன் 65 எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இது நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது தொடவே இல்லை பார்த்தீங்களா, மெயின் டிஷ், அதாவது தலப்பாக்கட்டியோட மெயின் டிஷ் பிரியாணி. அந்த தலப்பாக்கட்டி பிரியாணியோட ஸ்மெல்லு. ஆனால் இது வந்து வெறும் ப்ளைன் பிரியாணி தான், சிக்கன் எதுவும் கிடையாது. இது அந்த ஜீரக சம்பா பிரியாணி. இதுவும் சூடாக தான் இருக்குது, பரவாயில்ல. டேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் சேம் தலப்பாக்கட்டி பிரியாணி தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப காரம் கிடையாது, ரொம்ப மசாலாலாம் கிடையாது. அது கூட சைட் டிஷ்க்கு பார்பிக்யூ சிக்கன் வித் மயோனைஸ் வச்சு சிக்கனும் மைனஸும் இந்த பிரியாணியும் தூக்குது டேஸ்ட்டு. செம்ம. 65 சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி ப்ளைனாக சாப்பிட்டா சுமாராக தான் இருக்குது. இந்த சிக்கனோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கிரேவி வேறு விட்டேன் பார்த்தீங்களா, கிரேவி லைட்டாக ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். மசாலாவோட கசி சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. ஜாமுன் சாப்பிடலாமா? ஒரே ஒரு ஜாமுன் தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒரு 6 மாதம் இருக்குமா குலோப் ஜாமுன் சாப்பிட்டு. 6 மாதம் இருக்கும். செம்மையாக இருக்குது குலோப் ஜாமுன். ஆனால் டேட்ஸ் தாங்க ரொம்ப கொடுமை. பாருங்கள் இவ்வளோண்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். இது எப்படி பார்த்தோம், அட்லீஸ்ட் ஒரு பெரிய பீஸாவது வச்சுருக்கலாம். அதை கொட்டையை எடுத்துகிட்டு வெறும் டேட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ரொம்ப சின்னது. நல்லாயிருக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கு. பாயசம் இது வந்து ஜவ்வரிசி பாயசம்னு நினைக்கிறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, இந்த மெயின் ஹலீம் இருக்குல்ல, அது வந்து மட்டன் நினச்சேன். பட் ஆனால் சிக்கன் தான் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. பட் சிக்கனோட ஃப்ளேவரும் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி. அதுவும் சூப்பராக இருக்குது. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. காரசாரமாக சூப்பராக இருக்குது. மெயின் இந்த பார்பிக்யூ சிக்கன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் 65 சூப்பர். அதுக்கப்புறம் பரோட்டா. இந்த பாக்ஸோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 245. அதாவது நீங்கள் போய் அங்கே டேரெக்டாக போய் வாங்கினீங்கன்னா 245 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைன் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியும் ஜொமேட்டோ 2 மட்டும் தான் இருக்குது. அதில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 305 ரூபா ப்ளஸ் டெலிவரி சார்ஜோடு வரும். நான் வந்து பக்கத்துலேயே இருந்ததுனால நான் டேரெக்டாக போய் வாங்கிட்டேன். சில பேர் வாங்க முடியாதவங்க நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன, ஃபைனலாக வந்து 7up அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், அதையும் குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.